ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணம் அருகே சுடுகாட்டிற்கு செல்லும் பாதையில் மின்பாதை தாழ்வாக செல்வதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்தனர். ஆத்தூரில் மயானத்திற்கு செல்லும் பாதையின் குறுக்கே மின் கம்பிகள் தாழ்வாக உள்ளன. இதனால் உயிரிழந்தவர்களின் உடல்களை சுமந்து செல்லும்போது மின்சாரம் தாக்கி விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து மின்பாதையை உயர்த்தி தர வேண்டும், சேதமடைந்துள்ள மின்கம்பத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய 8 பேருக்கு மத்திய அரசின் பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சி தஞ்சாவூர் ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்றது. தமிழக காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றுபவர்களுக்கு மத்திய அரசு விருதுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டி வருகிறது. அந்த வகையில் 2021ஆம் ஆண்டிற்கான பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம், ஓய்வு பெற்ற காவலர்கள் துரைமாணிக்கம், மோகன் மற்றும் பணியில் உள்ள பத்மநாதன் உள்ளிட்டோருக்கு தங்கப்பதக்கம் வழங்கினர். இதேபோல் தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தில் பணிபுரியும் சரஸ்வதி, சரவணன் உள்ளிட்டோருக்கு வெள்ளிப்பதக்கம் வழங்கப்பட்டது. வாலாஜாபேட்டை நகராட்சியில் தூய்மை பணிக்காக வழங்கப்பட்ட வாகனங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 24வது வார்டுகளில் தூய்மை பணிகள் மேற்கொள்ள வழங்கப்பட்ட வாகனங்கள் பயன்படுத்தப்படாமல் நகராட்சி அலுவலக வளாகத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் வாகனங்கள் சேதமடையும் நிலை ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து பராமரிப்பு பணிகளுக்காக 2 ஆண்டுகளுக்கு முன் சென்ற வாகனங்களை மீட்க வேண்டும், அலட்சியமாக செயல்படும் அதிகாரிகள் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் விளையும் மருத்துவ குணமிக்க மலைப்பூண்டின் விலை கடுமையாக குறைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். நீலகிரியில் விளையக்கூடிய மலைப்பூண்டு மருத்துவ குணமிக்கது, சுவை மற்றும் தரம் மிகுந்ததாக உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் வெளி மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் மலைப்பூண்டிற்கு அதிக வரவேற்பு உள்ளது. இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 1 கிலோ 500 ரூபாய் வரை விற்பனையான மலைப்பூண்டு தற்போது 100 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதனால் கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அரசு இந்த விவகாரத்தில் தலையிட்டு மானியம் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதில் போன வருஷம் 2024 என்னாச்சுங்கன்னா பூண்டு ரேட்டு 400 ரூபா, 450, 500, 550 ரேட்டில் விற்றுச்சுங்க. நாங்கள் அதை பார்த்து என்ன பண்ணோம், நவம்பரில் அதே 500 ரூபா 400 ரூபான்னு ரேட்டு கொடுத்து விதை வாங்கிட்டு போட்டுங்க. நவம்பரில் நடவு செஞ்சோம். இப்போ பிப்ரவரியில் அதை அறுவடை செய்யும்போது போன வாரம் மேட்டுப்பாளையம் மார்க்கெட்டு கொண்டு போகும்போது 50 ரூபா, 60 ரூபா, 70 ரூபா, 80 ரூபான்ற ரேஞ்சு விற்று ஹையஸ்ட் ரேட் 100 ரூபான்ற ரேட்டில் தான் விற்றுட்டோம். அதனால் எங்களுக்கு கடும் ரேட் விலைவாசி ரொம்ப கடும் வீழ்ச்சி இருக்கிறதுனால நாங்கள் இது கூட்டுறவு வங்கிக்காவதோ இல்லை எருவு கடைக்காரங்களுக்காவதோ வேறு யாருக்காவது கடன் கட்டுறது கொடுக்குறதால ரொம்ப சிரமமாக இருக்கிறதுனால அரசு எதை தலையிட்டு கொஞ்சம் மானியத்தை கொடுத்து நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டு மிகவும் தாழ்வோடு நம்ம கேட்டுக்கொள்கிறோம். தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே உள்ள அரசு பள்ளிக்கு மாணவர்களின் பெற்றோர்கள் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்வி சீர்வரிசை வழங்கினர். சுரண்டை அருகே அரசு ஆரம்ப பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளி ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறது. இங்கு மாணவ மாணவிகள் 1000க்கும் மேற்பட்டோர் பயின்று வரும் நிலையில் பள்ளியை மேம்படுத்தும் வகையில் நோட்டு புத்தகங்கள், விளையாட்டுப் பொருட்கள், நாற்காலிகள் உள்ளிட்ட 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை பெற்றோர்கள் சீர்வரிசையாக வழங்கினர். மேலதாளம் முழங்க சீர்வரிசை தட்டுகளுடன் ஊர்வலமாக வந்த பெற்றோரை தலைமை ஆசிரியர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே 3 வருடங்களாக நடைபெறும் ரயில்வே மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை, சேலம், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஆத்தூர் வழியாக ஏராளமானோர் சென்று வருவதால் நரசிங்கபுரம் ரயில்வே கேட் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதை தவிர்க்க 95 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி கடந்த 2022ஆம் ஆண்டு ரயில்வே மேம்பால கட்டுமான பணி தொடங்கப்பட்டது. ரயில் தடவாளத்திற்கு மேல் செல்லும் பாலத்தை ரயில்வே துறை அமைக்க வேண்டும் என்பதால் அப்பணி நிறுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே அரசு பள்ளியில் அமைக்கப்பட்ட கழிப்பிட திறப்பு விழா நடைபெற்றது. மாநிலங்களவை உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 24 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஸ்ரீ காளிகாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவியருக்கு தனித்தனியாக கழிவறைகள் கட்டப்பட்டன. இதை மாநிலங்களவை உறுப்பினர் NR இளங்கோ, திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்நிலையில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றும் பெண்களை பணி நேரத்தில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வைத்ததாகவும் பள்ளி மாணவர்களை தரையில் அமர வைக்கப்பட்டு நிகழ்ச்சி நடைபெற்றதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் அனைத்து பேருந்துகளும் வர வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் தனியார் பேருந்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரும்பாலான அரசு பேருந்துகள் ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் செல்லாமல் புதுக்குடி பகுதியிலேயே பயணிகளை இறக்கிவிட்டு செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து ஆய்வு பணியில் ஈடுபட்ட ஆட்சியர் இளம்பகவத் ஊருக்குள் செல்லாத பேருந்துகளுக்கு அபராதம் விதித்து ஸ்ரீவைகுண்டம் பகுதி வழியாக செல்ல உத்தரவிட்டார். அதை மீறிய பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் 6 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். தொடர்ந்து ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் வராமல் சென்ற தனியார் பேருந்தை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் மடப்புரம் தனியார் பொறியியல் கல்லூரி அருகே சுற்றித் திரியும் கடமானை மீட்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வள்ளியூர் அருகே உள்ள மடப்புரம் தனியார் கல்லூரி அருகே கடமான் குட்டி சுற்றித் திரிவதைக் கண்ட இளைஞர்கள் செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். இதையடுத்து தண்ணீர் உணவு தேடி வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய மானை வனத்துறையினர் மீட்க வேண்டும் எனவும் வனப்பகுதியில் தண்ணீர் குட்டைகள் அமைக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புலிகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெறவுள்ளதால் வரும் 24 மார்ச் முதல் 2ஆம் தேதி வரை திருக்குறுங்குடிக்கு வனச்சரக பகுதிக்குள் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் 8வது முறையாக புலிகள் கணக்கெடுப்பு பணி வரும் 24 முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதையடுத்து புலிகள் சரணாலயத்திற்கு உட்பட்ட திருக்குறுங்குடி வனச்சரக வனப்பகுதிக்குள் பொதுமக்கள் செல்லவும் வழிபடவும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். பொதுமக்கள் இதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கூறி அறிக்கையும் வெளியிடப்பட்டது. திருவள்ளூர் அருகே நிலத்தகராறில் வயல்வெளியில் அண்ணன் தம்பி குடும்பத்தினர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட வீடியோ வெளியாகியுள்ளது. பேரிடிவாக்கத்தை சேர்ந்த சகோதரர்களான ரமேஷ் மற்றும் பாபு இடையே நிலத்தகராறு ஏற்பட்டு வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் ரமேஷ், அவரது மனைவி மகேஸ்வரி மற்றும் சுகுமார் ஆகியோர் பாபுவின் நிலத்தை உழுது நாற்று நட முற்பட்டதை பாபுவும் அவரது மனைவியும் தட்டி கேட்டபோது தகராறு ஏற்பட்டது. இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த பாபுவின் மனைவி திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சி தொழிற்சங்கத்தின் செயற்குழு கூட்டத்தில் இரு பிரிவினர் மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல்லில் தனியார் திருமண மண்டபத்தில் மாநில தலைவர் ஜெகநாதன் தரப்பில் செயற்குழு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிலையில் முன்னாள் மாநில செயலாளர் தலைமையிலான நிர்வாகிகள் கூட்டத்தை தொடங்கியதால் இருதரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இருதரப்பினர் பேனர்களை கிழித்துக் கொண்டு மோதிக்கொண்டனர். பின்னர் முன்னாள் மாநில செயலாளர் பன்னீர்செல்வம் கூட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு மற்றொரு தரப்பினர் ஜெகநாதனை அழைத்து வந்து கூட்டத்தை நடத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினத்தில் விண்வெளி தொழிற்சாலை அமைக்க நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் 500க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். குலசேகரன்பட்டினத்தில் 950 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2376 ஏக்கர் பரப்பளவில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் பணி நடைபெறுகிறது. அதன் அருகிலேயே தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகம் சார்பில் விண்வெளி பூங்கா அமையவுள்ளதாக தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. இதற்காக 1200 ஏக்கர் பரப்பளவில் நிலம் கையகப்படுத்த பணியில் 4 வட்டாட்சியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் ஆதியாகுறிச்சி கிராம பகுதியில் விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதை கைவிட வலியுறுத்தி கிராம மக்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அருகே கடையின் குடோன் உள்ளே புகுந்து டிவி ஃபேன் திருடிய ஆசாமியை போலீசார் தேடி வருகின்றனர். நம்மேடு கிராமத்தில் செயல்பட்டு வரும் வீட்டு உபயோகப் பொருள் குடோனுக்குள் 18ஆம் தேதி இரவு புகுந்த மர்ம நபர் டிவி, விநாயகர் சிலை, ஃபேன் உள்ளிட்டவை திருடிச் சென்றார். இது தொடர்பாக கடை உரிமையாளர் ஜெகநாதன் கொடுத்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து சிசிடிவியில் இருந்த மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடியில் தனியார் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பணத்தை கொள்ளையடிக்க முயன்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர்.
நரிக்குடி பேருந்து நிலையம் அருகே தனியார் நிறுவன ஏடிஎம் மையம் செயல்படுகிறது. சரவணன் என்பவர் உரிமம் பெற்று நடத்தி வரும் ஏடிஎம் மையத்தில் உள்ள ஏடிஎம் இயந்திரத்தின் முன்பக்கம் மற்றும் பக்கவாட்டு பகுதிகள் மர்ம நபர்களால் உடைக்கப்பட்டது. இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த சரவணன் இயந்திரத்தை திறந்து பார்த்தபோது பணம் கொள்ளை போகவில்லை என்பது தெரியவந்தது. புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட சாமியப்பனை கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே முன்னால் சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது கார் மோதிய விபத்தில் ஜிஎஸ்டி அதிகாரிகள் 3 பேர் படுகாயமடைந்தனர். கிரிசமுத்திரம் கிராமத்தில் பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் விபத்து ஏற்பட்டது. படுகாயமடைந்தவர்களை அப்பகுதியினர் மீட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசார் விசாரணையில் விபத்தில் சிக்கியவர்கள் நவி மும்பையை சேர்ந்த சரக்கு மற்றும் சேவை வரித்துறை அதிகாரிகள் என்பதும் இவர்கள் வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்தபோது விபத்து ஏற்பட்டதும் தெரியவந்தது. இந்நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வெறிநாய் கடித்த 8 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் வெறிநாய்களை கட்டுப்படுத்த கோரிக்கை எழுந்துள்ளது. பையூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஸ்ரீராம் நகர் பகுதியில் தெருவில் சென்றவர்களை வெறிநாய் ஒன்று துரத்தி கடித்துள்ளது. நாய் கடித்ததில் காயமடைந்த 8 பேர் அங்குள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தெருநாய் பிரச்சினைகள் அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழனி வஉசி பேருந்து நிலையத்தில் நகர்ப்புற பேருந்துகள் வந்து செல்லும் பகுதியில் இருந்த பழைய கட்டிடம் இடிக்கப்பட்டு 3 கோடியே 41 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய வணிக வளாக கட்டடம் கட்டப்பட்டது. தொடர்ந்து கடந்த ஆண்டு முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்த பிறகும் தற்போது வரை வணிக வளாக கட்டடம் பூட்டி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடியிலிருந்து படகு மூலம் இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 3 லட்சம் வலி நிவாரணி மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. திரேஸ்புரம் அண்ணா காலனி கடற்கரையில் வலி நிவாரணி மாத்திரைகளை படகில் ஏற்றிக்கொண்டு இருந்த இருவரை ரோந்து வந்த கியூ பிரிவு போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். படகில் இலங்கைக்கு கடத்த முயன்ற 75 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3,15,000 வலி நிவாரணி மாத்திரைகளையும் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட ஜெனிஸ்டன் மற்றும் அனீஸிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே புதிதாக கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாவலாடி கிராமத்தில் குடிநீர் பற்றாக்குறையை சமாளிக்க 17 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டது. கட்டுமான பணிகள் முடிவடைந்து 2 வருடங்கள் ஆகியும் குடிநீர் தொட்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. இது தொடர்பாக ஊராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2 ஆண்டுகளாக முன்னாடி கட்டப்பட்ட குடிநீர் தொட்டி 17 லட்சத்து மதிப்பிலான கட்டப்பட்ட இந்த குடிநீர் தொட்டி மக்கள் பயன்பாட்டுக்கு வரல. மக்களுக்கு இந்த நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு எந்த பயனும் இல்லாதனால உடனடியாக இந்த நீர்த்தேக்க தொட்டியை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். வரும் காலங்களில் வெயில் காலங்கள் இருக்கிறதுனால ஏற்கனவே 3-4 டேங்க் இருக்குது. தண்ணி பத்தாதனால தான் இந்த டேங்கை மக்கள் கோரிக்கை வச்சு கேட்டு இந்த டேங்கை பெற்றுக்கிறோம். ஆனால் இது பயன்பாட்டு வரலை, பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். திருச்சி மாவட்டம் உப்பிலியபுரம் அருகே வீட்டில் கொள்ளையடித்த நபர் சமையல் எரிவாயு சிலிண்டரின் வால்வை திறந்து வைத்துவிட்டு சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வடக்கு விசுவாம்பால் சமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என்பவரின் மனைவி பிரதீக்ஷா வீட்டில் தனியாக இருந்ததால் இரவு உறவினர் வீட்டில் சென்று தங்கினார். தொடர்ந்து காலை தனது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு போலீசாருக்கு தகவல் அளித்தார். விசாரணையில் வீட்டிலிருந்த நகை, பணத்தை திருடிய மர்ம நபர் சமையல் எரிவாயு சிலிண்டரை திருடிச் சென்றது தெரியவந்தது. தொடர்ந்து கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்து கொள்ளையனை போலீசார் தேடி வருகின்றனர். திருத்துறைப்பூண்டியில் காவல்துறை சார்பில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியை காவல் ஆய்வாளர் மாரிமுத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப் பொருளுக்கு எதிராக உறுதிமொழி ஏற்கப்பட்டது. போட்டியில் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பெரியோர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வெற்றி பெற்றோர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன.
சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே குப்பை கழிவுகள் கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து 17வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அரசிராமணி பேரூராட்சிக்குட்பட்ட குறுக்கு பாரியூரில் 1,54,00,000 ரூபாய் மதிப்பில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் சேகரிக்கப்படும் கழிவுகளை கொட்டும் இடத்தில் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணி நடைபெறுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 17வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட 31 பேரை போலீசார் கைது செய்து சமுதாய கூடத்தில் அடைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் சமுதாய வளைகாப்பு விழாவை சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார். விழாவில் 200 கர்ப்பிணி பெண்களுக்கு தாம்பூல தட்டில் புடவை, சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து பெண்கள் நன்றாக உணவு உட்கொள்ள வேண்டும், அப்போதுதான் ஆரோக்கியமாக குழந்தைகளை பெற்று எடுக்க முடியும் என அமைச்சர் கீதா ஜீவன் அறிவுரை வழங்கினார். பழங்கள், தானிய வகைகள், கீரைகள் போன்ற சத்தான உணவு உட்கொள்ள வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பிரியாணி கடை ஊழியர் கழிவறை அருகே அமர்ந்து முட்டை உரிக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சங்கரன்கோவில் ராஜபாளையம் அருகே பிரபல பிரியாணி கடை இயங்கி வருகிறது. இந்நிலையில் பிரியாணியுடன் வழங்கப்படும் முட்டையை பெண் ஒருவர் கழிவறை அருகே அமர்ந்து உரிக்கும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. மற்றொரு ஊழியர் கரண்டியை கழுவும் காட்சியும் இணையத்தில் வெளியாகியுள்ளது. சுகாதாரமற்ற முறையில் உணவு விற்பனையில் ஈடுபடும் உணவகங்கள் மீது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் காட்டிச்சேரி கிராமத்தில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் தரமற்ற அரிசியில் சத்துணவு சமைத்து மாணவர்களுக்கு கொடுப்பதாக வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காட்டிச்சேரியில் உள்ள மாரியப்பா சீனிவாச அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் 8 மாணவர்கள் 13 மாணவிகள் பயின்று வருகின்றனர். அவர்களுக்கு சத்துணவு சமைக்க பயன்படுத்தும் அரிசி தரமற்று பூஞ்சை பிடித்து உள்ளதாகவும் இதனை சாப்பிட்டு மாணவர்கள் வாந்தி எடுத்து பாதிக்கப்பட்டதாகவும் வீடியோ பதிவு வெளியாகியுள்ளது. இந்த பள்ளிக்கூடத்தில் சத்துணவு சாப்பாடு போடுறாங்க. அரிசியை பாருங்கள், இந்த அரிசியை புள்ளியை சாப்பிட்டு 3 நாளாக வாந்தி எடுத்து நிற்கிது. கிட்டத்தட்ட 1 மாதமாக வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்து வந்து சாப்பிடுதுங்க. நல்லா அரிசியை பாருங்கள் சார். இந்த அரிசி என்ன மையம் பூத்து போய் கோடி கூட திங்காது சார் இந்த அரிசி. கோவையில் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற இளம்பெண் மீது மற்றொரு இருசக்கர வாகனம் மோதிய பதைபதைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. குனியமத்தூர் விஜயலட்சுமி பேருந்து நிறுத்தம் அருகே நீண்ட நேரமாக இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க காத்திருந்த இளம்பெண் ஒருவர் சாலையை கடக்க முயன்றபோது அதிவேகமாக வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் கண்ணிமைக்கும் நேரத்தில் மோதியுள்ளது. இதில் இருவரும் கீழே விழுந்ததில் படுகாயமடைந்த இளம்பெண்ணை அங்கிருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தின் சிசிடிவி காட்சி சமூக ஊடகங்களில் தற்போது வெளியாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பால் கேனில் பதுக்கி வைத்து கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். கானாங்காடு கிராமத்தில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் வீடு வீடாக போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஜான்சன் என்பவரும் அவரது மனைவியும் பால் கேனில் பதுக்கி வைத்து கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டதை கண்டுபிடித்த போலீசார் ஜான்சனை கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து 69 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகும் கள்ளச்சாராயம் விற்கப்படுவது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் புதுப்பேட்டையில் உள்ள நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தில் பழுதான குடிநீர் சுத்திகரிக்கும் இயந்திரத்தை சரி செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். புதுப்பேட்டையில் உள்ள நூலகம் மற்றும் அறிவுசார் மைய கட்டடத்திற்கு அரசு தேர்வாணைய தேர்வுக்கு படிக்கும் மாணவர்கள், வாசகர்கள் ஏராளமானோர் தினந்தோறும் வந்து செல்கின்றனர். இங்கு பழுதான குடிநீர் சுத்திகரிக்கும் இயந்திரம் சரி செய்யப்படாமல் உள்ளதால் வாசகர்களை சொந்த செலவில் குடிநீர் வாங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூரில் இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு மேலூர் திருவாதவூர் சாலையில் இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து அழைத்து வரப்பட்ட 49 ஜோடி மாட்டு வண்டிகள் போட்டியில் பங்கேற்றன. இலக்கை நோக்கி சீறி பாய்ந்த மாடுகளை சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த மக்கள் கண்டு ரசித்தனர். வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன.
திண்டுக்கல் மாவட்டம் மத்தலகுண்டு பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் மழலையர் மாணவ மாணவிகளுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. கிராமப்புற மாணவர்களிடையே உயர்கல்வி படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டும் வகையிலும் பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் பட்டமளிப்பு நிகழ்வு நடைபெற்றது. விழாவில் குழந்தைகளின் கண்கவர் நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த பட்டமளிப்பு விழாவில் மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த அரசு பள்ளி சத்துணவு அமைப்பாளர் போக்சோவில் கைது செய்யப்பட்டார். அரசு பள்ளி சத்துணவு அமைப்பாளராகவும் கோயில் சாமியாடியாகவும் உள்ள கண்டரமாணிக்கத்தைச் சேர்ந்த சரவணன் என்பவர் 6ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக பள்ளியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அதிகாரியிடம் மாணவி தெரிவித்துள்ளார். புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர் ஜோதி திருப்பத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் அளித்தார். இதையடுத்து மகளிர் போலீசார் விசாரித்து சரவணனை போக்சோ சட்டப்பிரிவின் கீழ் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையம் மற்றும் காய்கறி சந்தை வளாகத்தை அமைச்சர்கள் KN நேரு, ராஜேந்திரன் உள்ளிட்டோர் திறந்து வைத்தனர். வாழப்பாடியில் 8,70,00,000 ரூபாய் மதிப்பில் பேருந்து நிலையம் மற்றும் மேல்தளத்தில் காய்கறி சந்தை உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழாவில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேருந்து நிலையத்தை திறந்து வைத்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் விழுந்தமாவடி ஊராட்சியில் ஜல்லிக்கற்கள் போட்டு 6 மாதங்களாகியும் சாலை அமைக்கப்படாததால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். வீரன்கோவில் முதல் கடற்கரை வரை 3 கிலோமீட்டர் தொலைவு செல்லும் சாலை குண்டும் குழியுமாக சேதமடைந்து காணப்பட்டது. இதையடுத்து முதலமைச்சரின் கிராம சாலை திட்டத்தின் மூலம் சுமார் 82 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய சாலை அமைக்கும் பணி தொடங்கியது. இதன் தொடர்ச்சியாக சாலையில் ஜல்லிக்கற்கள் பரப்பி 6 மாதங்களாகியும் சாலை சீரமைக்கப்படவில்லை. இதனால் அவ்வழியாக செல்லும் மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். இதனையடுத்து உடனடியாக சாலையை சீரமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 6 மாதம் கடந்துட்டு இது உடனே இந்த ரோட்டை எங்களுக்கு சீரமைச்சு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நாங்கள் பெரிய சாலை மறியல் பண்ணுறதா, இங்கே உள்ள மக்களை திரட்டி சாலை மறியல் பண்ணுறதா இருக்கிறோம். இப்போ இடையில கூட எங்கள் வீட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு டெத்து நடந்தது. இதில் வண்டியும் வர முடியல, ஒன்றும் வர முடியல, எல்லா வண்டியும் பஞ்சர் ஆகிட்டே இருக்குது. இது கிட்டத்தட்ட 6 மாதமாக அப்படியே கிடக்கு. கான்ட்ராக்டுக்காரங்கள்ட்டையும் சரி, திமுககாரங்கள்ட்டையும் சரி ஃபோன் அடித்து கேட்டாக்கா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதனால் இந்த ரோடு போட முடியாதுன்னு கன்ஃபார்மாக சொல்லிவிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குடிநீர் பிரச்சனையும் வருது. ரயில் பயணத்தின் போது பாலியல் தொந்தரவிலிருந்து தற்காத்துக் கொள்வது குறித்து ஈரோட்டில் ரயில் பயணிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இருப்பு பாதை காவல் ஆய்வாளர் பிரியா சாய்ஸ்ரீ தலைமையிலான போலீசார் ரயிலில் பயணிகள், பெண் பயணிகள் மற்றும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அப்போது ரயிலில் பயணிக்கும் போது சந்தேகப்படும்படியான மர்ம நபர்கள் யாராவது இருந்தால் காவல் உதவி செயலி, ஸ்மார்ட் காவலர் செயலி மற்றும் ரயில்வே போலீஸ் பாதுகாப்பு எண்கள் மூலமாக புகார் தெரிவிக்கலாம் என அறிவுறுத்தினர். பெண்கள் நகைகளை உடையுடன் சேர்த்து சேஃப்டி பெண்ணை கொண்டு மாட்டிக்கொள்ள வேண்டும் என்றும் வழிகாட்டினர். வேறு அசம்பாவிதம் கூட ஏற்படும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு லேடி பயணம் பண்ணுறீங்க, அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு இடர்பாடுகள் ஏற்படுற மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு தொந்தரவு ஏற்படுற மாதிரியோ உங்களுக்கு ஒரு மனசில் தோணுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எல்லாருமே நோட் பண்ணிக்கிங்க, 1512 அப்படிங்கிற ஒரு டோல் ஃப்ரீ நம்பர், அப்புறம் 139 அப்படிங்கிற நம்பர், அதுக்கப்புறம் 9962500500 அப்படிங்கிற ஒரு டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்க கூப்பிட்டீங்கன்னா உடனடியாக காவலர்கள்